One. My lovelies, அடுத்த சாப்பாடு எங்கன்னா இந்த கிறிஸ்பி டோசா என்று ஒரு இடம் இருக்குது மில்டன் கிங்ஸ் யூகேல. அங்கே தான் வாங்க சாப்பிடுவோம், ஒரு பிடி பிடிப்போம். பாருங்க, இந்த வாசல மெனு கார்டு வச்சிருக்காங்க, போஸ்டரும் அடிச்சிருக்காங்க. எங்களுக்கு இது முதல் முறை தான். வாங்க உள்ள போய் சேர்த்து சாப்பிடலாம். பாருங்க நண்பர்களே, இதுக்கு பேர் தெளிவு தாளியா. ஒவ்வொரு விதமான கறிகள், சூப்பர் அண்ட் அப்பளம். எனக்கு அப்படியே ஃபுட்டு ஹெவனில் இப்போ இருக்கேன். முதல் ஸ்வீட் ஹெவனில் இருந்தேன், இப்போ ஃபுட்டு நம்மளோட வெஜிடேரியன் ஃபுட் ஹெவனில் இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேஸ்ட். சாம்பாரோட அம்மாடியோ நல்லா இருக்கு. பருப்பு நல்லா கடைஞ்சி நல்ல சுவையாக இருக்குது. கத்தரிக்காய் கறி அமோகம் எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன். ரசம் அமோகம் அண்ட் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் சூப்பர். ரசமும் சாதமும் சூப்பர். அடிச்சுக்க முடியாது, ரசம் நல்லா இருக்கும். தென் பஜ்ஜி, சாம்பாரை திரும்ப விட்டு சாப்பிட்ற சுகம் தானே. இந்த சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். உண்மையை தான் சொல்கிறேன், ரொம்ப ருசியாக இருக்கும். மோர் தயிர் சாதம் அண்ட் மசாலா பொட்டி தோசை சாப்பிட்றேன். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் தம்பியோட ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றேன். தக்காளி சட்னி வேணும். தக்காளி தண்ணி பரவாயில்ல, அவ்வளோவா தூக்கல. நம்ம தோசையும் பொடி தோசை அது நல்லா இருக்கும். இது தேங்காய் சட்னின்னு நினைக்கிறேன். இதே பரவாயில்ல, இது நல்லா இருக்கும். புதினா நல்லா இருக்கும். இது மங்கோ லஸ்ஸியாம், நல்ல தயிரோடு சேர்ந்த மாம்பழம் நல்லா இருக்கு. கேசரி முடிப்போம் சாப்பிட்டு. நல்ல நெய்யோடு செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. இது நானும் என் தம்பியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதிலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.